தானியங்கி திறமின் விளக்கு திட்டம் நிறைய விஷயம் பேசாச்சு. இப்ப சோதனை செய்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரத்துல இருக்கும். இவங்களும் தயாரா இருக்காங்க. சோதனை பண்றதுக்கு நானும் தயாரா இருக்கேன். பார்க்கலாமா? கண்டிப்பா சார். முதல்ல என்ன பண்ண போறோம்? முதல்ல எல்டிஆர் வெளிச்சத்தை பொறுத்து எப்படி லைட் ஆன் ஆகுதுன்றத பார்க்கணும். எல்டிஆர் சொல்லுது அப்படின்னா இருள் சொல்லுது. இப்ப இந்த இடத்துல வந்து அறையில வந்து நிறைய வெளிச்சம் இருக்கு. இப்ப இந்த சென்சார் வந்து எப்படி உணரும்? இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எல்டிஆருக்கு வந்து டோட்டலா கையை மூடி க்ளோஸ் பண்ணி அதுக்கு இருட்டான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிடுவாங்க. இதான் அந்த சென்சார். அதுல எப்படி லைட் இதெல்லாம் வந்து தெரு மின் விளக்கு. இந்த எல்இடி எல்லாத்தையும் இப்ப நம்ம தெரு மின் விளக்கா கன்சிடர் பண்றோம். அதுல ஏதாவது ஒரு லைட் எரியுதான்றத நம்ம இப்போ செக் பண்றோம். இப்போ அவங்க கையை க்ளோஸ் பண்றாங்க, அதுக்கு அந்த இருட்டான சூழ்நிலை வந்துருச்சு. அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு சிக்னல் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அந்த லைட்டை ஆன் பண்ண வைக்கும். இதுல ஏன் விளக்குகள் வந்து தொடர்ந்து எரியாம இருக்கிறது முக்கியமான காரணம் என்ன? அறையில வந்து அதிகமான வெளிச்சம் இருக்கு. கையில வந்து ஒரு இருட்டு அப்படின்றது ஒரு குறைவான பகுதி மட்டும் தான் போகும். அதை உடனே உணர்ந்து தேவையான வெளிச்சம் வரும், இருட்டு வரும் பட்சத்துல விளக்குகள் அப்பப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் காரணமா இருக்கு. மற்றபடி முழுவதும் இருட்டா இருந்தது அப்படின்னா விளக்குகள் வந்து தொடர்ந்து எரியும். அதனால ஃபிளக்சுவேஷன் இருக்குன்றதுனால இப்போ விட்டு விட்டு இதுவாகுது. சரி, இப்போ வந்து வெளிச்சத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சோதனை செஞ்சாச்சு. இப்போ அடுத்து வந்து மனிதர்களை வந்து உணரக்கூடிய ஒரு சென்சார் சொன்னோம். அது எப்படி இந்த பிஆர் சென்சார், அந்த ரேடியேஷனை சென்ஸ் பண்ணிட்டு லைட் ஆன் ஆகும். இதுவும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தோடனே உடனே விளக்கு எழுதி ஆரம்பிச்சு. அந்த 100 மீட்டர் இடைவெளின்னு சொன்னாங்க. அந்த இடைவெளியிலேயே சென்சார் வந்து அதை உணர்ந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சிக்னல் கொடுத்துரும். லைட் ஆன் மட்டும் இருக்கு, லைட் ஆன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுத்துரும், லைட் ஆன் ஆகும். இதனால என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இதோட மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தா ஆட்டோமேஷன், அதுவே தானியங்கி முறையில செயல்படணும். 2 வந்து ஃபால்ட் டிடெக்ஷன், அது ஏதாவது பழுது ஏற்பட்டிருந்ததுன்னா அதுவே சென்ஸ் பண்ணி கண்ட்ரோலருக்கு தெரிவிக்கிற மாதிரி. 3 வந்து நாங்கள் விளக்குல வந்து நார்மலா நம்ம யூஸ் பண்ற டியூப் லைட்ஸோ சிஎஃப்எல் அந்த மாதிரி பல்பை யூஸ் பண்ணாம எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்இடிஸ் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இப்போ ஒரு தெருவிளக்குனா அந்த மாடல்ல ஃபுல்லா எல்இடிஸ் நம்ம வச்சு செட் பண்ணா கூட காஸ்ட் வந்து பெருசா எடுத்துக்காது, காஸ்ட் எஃபிஷியன்ட். அதே மாதிரி எல்இடிஸ் வந்து பவர் கன்சியூமிங் கிடையாது. மின்சிக்கனம் வந்து நமக்கு மெயின் நோக்கம்ன்றதுனால எல்இடிஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். குறுஞ்செய்தி எப்படி அனுப்புறோம் பார்த்தீங்கன்னா, இந்த யூஆர் இந்த ஜிக்பி நான் சொன்ன மாடியூல்ல வந்து இங்க இருந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து இந்த ஜிக்பி மூலமா இந்த ஜிக்பிக்கு சிக்னல் வருது, இந்த இடத்துல ஃபால்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 2 சோதனைகளை வந்து செய்து பார்த்தாச்சு. இப்போ இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு தெருமின் விளக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி குறுஞ்செய்தி போக சொல்லுங்க. இப்போ வந்து இதுல எந்த லைட்டுமே எரியல, எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பழுது இருக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், பழுது இருக்குன்னு நினைச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து இந்த யூஆர்ட்டுக்கு ஒரு இந்த ஜிக்பி இந்த ஏதாவது இந்த லைட் ஃபால்ட்டா இருக்கு அப்படின்றது வந்து இந்த ஜிக்பிக்கு தெரிவிக்குது. ஜிக்பி நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ் ரிசீவர், ஒன்று டிரான்ஸ்மிட் செய்தி அனுப்பும் இல்லை செய்தியை வாங்கிக்கும். இப்போ இந்த ஜிக்பி என்ன பண்ணுதுன்னா, இந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருக்க ஜிக்பிக்கு சிக்னல் கொடுக்குது, இந்த லைட் வந்து ஃபால்ட்டா இருக்கு அப்படின்ற சிக்னல். ஜிக்பி என்ன பண்ணுதுன்னா அது ஆமுக்கு சொல்லுது, இப்படி ஒரு மெசேஜ் வந்து இருக்கு, அதை நீ ஜிஎஸ்எம் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆம் வந்து ஜிஎஸ்எம்க்கு சொல்லிடுச்சு. ஜிஎஸ்எம்ல நம்ம போட்டு அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருக்க சிம் மூலியமா நம்ம செல்லுக்கு மெசேஜ் வருது. உடனே வந்துருச்சு. லைட் ஒன் இஸ் ஃபால்ட். அப்ப ஒன்னு அப்படிங்கிறது அந்த முதல் விளக்கு எந்த விளக்கு ஃபால்ட்டா இருக்கோ அது மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம்.
நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள். வெகு விரைவில் உங்களோட சோதனைகள்லாம் முடியணும். சரியா? நன்றி சார். இன்னைக்கு வந்து நீங்க இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் ஸ்ட்ரீட் லைட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க. இது செகண்ட் இயர் இசி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் SMK ஃபோம்ரா வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. விஷ்ணு அண்ட் பிரியதர்ஷினி. இதுல வந்து அவங்க மெயின் காம்பனன்ஸா யூஸ் பண்ணிருக்கிறது வந்து எல்டிஆர்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர். ஸோ வந்து ஈவினிங் ஆனால் அவங்க லைட் தேவைப்படும் போது மட்டுமே அது வந்து அவங்களுக்கு வந்து எரியும் அந்த ஸ்ட்ரீட் லைட். இன்னும் வந்து இன்னொரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா மனித நடமாட்டம் இல்லைன்னா ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருந்தா மட்டுமே அந்த லைட் எரியிற மாதிரி. இது வந்து ஈவினிங்ல ஒரு 10 o'clock வரைக்கும் நார்மலா எல்டிஆர் யூஸ் பண்ணி வந்து நார்மல் ஸ்ட்ரீட் லைட் எரியும். பட் ஒரு 10 மணி 11 மணிக்கு மேல மனித நடமாட்டம் குறைவா இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட் வந்து அவசியம் இல்லாத ஒரு எனர்ஜி சேவிங்கா. இது வந்து ஒரு க்ளோஸ்டா ஒரு காலனிக்குள்ள வச்சுக்கலாம், வெளியில செக்யூரிட்டி இருக்கலாம், இல்லை யாரும் வந்து உள்ள மூவ்மெண்ட் இல்லாத ஒரு இது ரொம்ப வந்து ரிஸ்க் இல்லாத ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து எனர்ஜி சேவிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு 6-7 லைட்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த சென்சார்ஸும் காம்பனன்ட்ஸும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாலே போறோன்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இது ஒரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த தானியங்கி பெருமின் விளக்கு திட்டம் என்றது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். ஊர் வரவும் முக்கியமான ஒரு திட்டங்களை தான் எடுத்து நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அதுல இதுவும் வந்து ஒரு கூடுதலான ஒரு மைப்பில் இருக்கு. ஏன்னா நம்மளோட தேவை வந்து பிறகு காலகட்டத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து தயார் பிரச்சனை வந்து மின் சிக்கனம். எல்லாரும் தேவைப்படும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான வழிமுறைகளை வந்து கொஞ்சம் தான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான வழிமுறையாக தான் இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கு. இதே மாதிரி திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கு, உங்களை தேடி நாங்கள் வரணும் அப்படின்னா தரமாக எங்களை தர முடியுங்க. ஒரு தனிநபரா, ஒரு கல்லூரியா, ஒரு நிறுவனமா இருந்தாலும் ஒரு திட்டத்தை ஒரு நல்ல ஒரு மேடை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு அறிவியல் சார்ந்த பின்னணியோட உங்களை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.